ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா விலாக். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி பெட்டி கூட எக்ஸ்போ இந்த மதுரையில் நடக்குது. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்காக நம்ம போக போகிறோம். இப்போ போகலாமா? எங்கே போகிறது? நம்ம மதுரையில் மார்ச் 21, 22, 23, 24 இந்த 4 நாளும் கற்பாயூர்னில் இருக்க எம்பி மஹாலில் ரொம்பவே சூப்பராக இந்த லக்ஷ்மி பொட்டிக் எக்ஸ்போ நடந்துச்சுங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு இருக்க ஒரு மஹால் தான் இந்த எம்பி மஹால். இந்த எக்ஸ்போ வீடியோ எதுக்காகனா, லக்ஷ்மி பொட்டிக் பொறுத்தவரை ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தாங்க இது. பட் இப்போது நிறைய ஊருங்களில் எக்ஸ்போ நடத்திட்டு வராங்க. அது வியூவர்ஸ் ஆன உங்களுக்கே தெரியும் மக்களே. பட் வீடியோவில் மேசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 4 நாளும் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வந்தாலும் என்ன கலெக்ஷன்ஸ்னாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையிலே இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளியர் பண்ண தான் 4th டே, இன்னைக்கு கடைசி நாள் 24th அன்னைக்கு இந்த எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை 3 சைட் ஸ்டாலாக பிரிச்சிருக்காங்க. சாரீஸு, சுடிஸு, ஜுவல்ஸ்ன்னு. அப்புறம் மேடை மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸும் இருந்துச்சு. அங்கே தான் நம்ம ஆனந்தி அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அவங்க சொல்கிறது போலவே கடைசி நாள் எக்ஸ்போ அன்னைக்கு கூட கூட்டமும் குறையல, ஸ்டாக்ஸும் ரீஸ்டாக் ஆகிட்டே தாங்க இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் சில சாரீஸை எடுத்தும் காமிச்சிருந்திருப்பேன். அண்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எதனாலும் நம்ம எடுத்தும் பார்க்கலாம். எனக்கு சில சாரீஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியலும் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. பட்டோலா சில்க் சாரீஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்க சாரீஸ் தான். உருவம் வச்சும் இருந்துச்சு, சிலருக்கு உருவம் பிடிக்காது, அவங்களுக்கு டிசைன்ஸோடவும் இருந்துச்சுங்க. நம்ம ஆனந்தி அக்காவையும் மீட் பண்ணி பேசினோம். நல்ல ஜாலியான டைப்புங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. நான் ஒரு சாரியை தான் தேடிட்டு இருந்தேன். அது கீழே இருக்க ஸ்டால்ஸில் இல்லை. ஸோ அது எங்கே இருக்குன்னு தான் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சாரீ பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் கவுண்டரில் தான் இருந்துச்சு மக்களே. இந்த க்ரீன் கலர் சாரீ தான். பட் இதில் நான் தேடிட்டு இருந்தது நேவி ப்ளூ கலர் சாரீ. இந்த சாரியில் பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே சாரீ வரும். அதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ ஒரு சாரியை நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குமோ, ஆர்டர் பண்ணால் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருமோ, இல்லை கரெக்டாக வருமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷன்னால் அதை வாங்காமையும் விட்டுருந்துருப்பீங்க. இந்த சில்க் சாரியோட டெக்ஸ்சரும் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2850 ருபீஸ் போட்டிருந்துச்சு. பட் லுக்கு செம்மையாக இருக்கும். பட் ஆனால் நான் தேடின நேவி ப்ளூ கலர் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த கலருக்காக தான் இந்த சாரியை நான் கேட்டேன். பிகாஸ் என்கிட்ட இந்த கலரில் சாரீ இருக்குது. சரி, இப்போ ஒரு க்ளோஸ் லுக் பார்த்துடலாமா?
சாரீஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா சுடிஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த நெக் செட் மாடலில் வர டாப்லாம் 350 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சு. கலர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பேக் சைடில் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் தனியாக ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வந்தால் பில்லிங் செக்ஷனில் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஷாப்பிங்னு வந்துட்டா நமக்கு சொல்லவா வேணும், எல்லாரும் அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த 4 டேஸும் ஒரு லக்கி ட்ராவும் நடத்துனாங்க. தேர்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்கு மிக்ஸியும், செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒருத்தருக்கு கிரைண்டரும், ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாஷிங் மிஷினும் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. அதனால பில்லிங் பார்த்தீங்கன்னா களை கட்டிகிட்டு இருந்துச்சுங்க. அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியில் வர வேறு ஷாப்ஸோட சில ஸ்டால்ஸுமே போட்டிருந்துச்சு. பாலா என்ன பண்ணுற? பாலா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டால்ஸுங்க, அவங்கள சேர்ந்தது கிடையாது. வெளில இருக்காங்க, வெளில பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எக்ஸ்போ இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு அங்கே. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி தேடி பார்த்து வாங்கிக்கோங்க மக்களே. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிடும்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா இடங்கள்லையுமே பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். அது சாரீஸ்னு கிடையாது, ப்ராடக்ட்ஸ்னு கிடையாது, நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமே டியூன் பண்ணிக்கணும். ஸோ மக்களே, நான் கருத்தெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட்டு சொன்னேன், அவ்வளோதான். அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Yekha Bala. Bye.